நம் செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். 6வது வார்த்தை முடிந்தது. முடிந்தது அப்படின்னாலே என்ன? வெற்றியின் வார்த்தை. ஏசப்பா சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். வெற்றியின் வார்த்தை. ஏசப்பா சிலுவையில் நமக்காக என்ன எல்லாம் செய்து விட்டு முடிந்தது அப்படின்னு சொன்னாருன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம செய்த பாவத்தின் தண்டனையை அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டார். வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. ஏசப்பா என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மேலே சுமத்தப்பட்ட குற்றத்தையும் நம்ம செய்த பாவத்தையும் ஆண்டவர் சிலுவையில் குலைத்து போட்டார், கேன்சல் பண்ணிட்டார். நம்ம மேலே இருக்கிற எல்லா குற்றங்களையும் எல்லா பாவங்களையும் ஏசப்பா சிலுவையில் அழித்து விட்டார். நம் பாவம் என்ன செய்யப்பட்டு விட்டது? சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய கடந்த கால பாவங்களை சம்டைம்ஸ் சாத்தான் நமக்கு ஒரு குற்ற மனசாட்சியை உண்டு பண்ணுவான். அப்போது நீங்கள் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை சொல்லி ஜெபிக்கலாம். என் பாவம் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு விட்டது, எனக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது. சேர்ந்து சொல்லலாமா? என் பாவம் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு விட்டது, எனக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது. இதை நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது உங்களுடைய குற்ற உணர்ச்சி, உங்களுடைய பாவ உணர்ச்சி எல்லாத்தையும் ஏசப்பா என்ன பண்ணுவார்? மன்னிச்சிடுவார். சத்தமாக, நல்லா சத்தமாக சொல்லலாம். என் பாவம் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு விட்டது, எனக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது. ஆமென். நம்மளுடைய பாவத்தை ஏசப்பா என்ன பண்ணாரு? சிலுவையில் ஆணி அடித்து விட்டார். அடுத்த வசனம் 15வது வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சாத்தானுக்கு நம்ம மேலே இருந்த ஒரே ஆயுதம் என்ன? பாவம், மரணம். சாத்தான் நம்ம கிட்ட வச்சிருக்கிற ஒரே ஆயுதம் பாவமும் மரணம் மட்டும்தான். ஏசப்பா சிலுவையில் மரித்ததன் மூலம் சாத்தான் இருந்த அதிகாரத்தை என்ன பண்ணிட்டாரு? பிடுங்கிட்டார். ஏசப்பா பாவத்தையும் மரணத்தையும் சிலுவையில் ஜெயித்து விட்டார். இப்போ சாத்தான் எப்படி இருக்கான்? ஒரு பல் பிடுங்கப்பட்ட பாம்பு போல இருக்கான். ஏசப்பா சாத்தான்கிட்ட இருந்த பாவத்தையும் மரணத்தையும் என்ன பண்ணார்? நமக்காக சிலுவையில் ஜெயித்து விட்டார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்குதல். அந்த காலத்தில் எப்படின்னா, ரோமானிய போர் வழக்கத்தில் ஒரு தளபதி போரில் வெற்றி பெற்றான் அப்படின்னா தோற்று போன ராஜாக்களையும் தளபதிகளையும் சங்கிலியால் கட்டி வீதி வீதியாக இழுத்துட்டு வருவாங்களாம் மக்கள் முன்னாடி. இது எதுக்காக அப்படின்னா, அவங்கள ஒரு அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு ப்ரொசீஜர் அந்த ரோமானிய காலத்தில் இருந்துச்சு. ஏசப்பா சிலுவையில் மரித்த போது அவரை பார்த்து என்ன நினச்சாங்கன்னா, தோற்று போனவர் போல தான் பார்த்தாங்க. ஏசப்பா சிலுவையில் தொங்கிய போது சாத்தா என்ன நினச்சானா, ஏசப்பா தோற்று போயிட்டாரு அப்படின்னு தான் நினச்சான். யோவான் 13:2 சொல்லுகிறது, இயேசுவை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான். யூதாஸ் காரியத்து இருதயத்தை பிசாஸ் என்ன பண்ணுறான்? தூண்டுறான். அவனுக்கு தெரியல சிலுவை ஒரு வெற்றின்னு. சிலுவை மரணத்தை அவன் தோல்வியாக நினச்சதுனால என்ன பண்ணுறான்? ஏசப்பாவை சிலுவையில் அறையிறதுக்கு தூண்டி விடுறான் யூதாஸ் காரியத்து இருதயத்தில். ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சி வெற்றி பெற்றுவார்ன்ற எண்ணத்தில் மட்டுமே தான் என்ன பண்ணுறான்? சாத்தான் இந்த ஒரு செயலை செய்கிறான். ஆனால் எபிரேயர் 2:14 சொல்லுகிறது, இயேசு மரணத்தின் வழியாகவே மரணத்திற்கு அதிகாரியான பிசாசை அழித்தார். கரங்களை தட்டலாமா? இயேசு மரணத்தின் வழியாகவே மரணத்திற்கு அதிகாரியான பிசாசை அழித்தார். நம்மளுடைய பாவத்தையும் மரணத்தையும் ஏசப்பா என்ன பண்ணாரு? சிலுவையில் ஜெயித்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நம்மளுடைய பாவத்தையும் மரணத்தையும் ஏசப்பா என்ன பண்ணாரு? சிலுவையில் ஜெயித்து முடித்து விட்டார். நம்ம மேலே இருந்த சாபத்தையும் சிலுவையில் ஜெயித்து முடித்தார். வாசிங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்ம மேலே இருக்க சாபத்தை என்ன பண்ணாரு? ஏசப்பா ஏற்றுக்கொண்டார்.
பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 27:26 போட்டிருக்கு, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கை கொள்ளலாம் அவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷனாலையும் 100% நியாயப்பிரமாணத்தை சட்டங்களை கடைபிடிக்கவே முடியாது. அப்போ நம்மலாம் எதுக்கு கீழே தான் இருந்திருக்கோம்? ஒரு சாபத்துக்கு கீழே தான் இருந்தோம். அப்போ கிறிஸ்து என்ன பண்ணார்? நமக்காக சாபமானார். பாவமே அறியாத இயேசு நம்முடைய பாவங்களையும் அதன் விளைவாக வந்த சாபத்தையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டு நம்ம பெற வேண்டிய தண்டனையை அவர் பெற்று நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பெற வேண்டிய தண்டனையை அவர் வாங்கிட்டு நமக்கு என்ன கொடுத்தாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு நீதிபதி ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்குறாரு. ஆனால் அந்த நீதிபதியே அரியணையிலிருந்து இறங்கி வந்து குற்றவாளிக்கு பதிலாக தண்டனையை அவர் எடுத்துக்கிட்டு குற்றவாளியை விடுவிச்சிடுறாரு. இதே தான் ஏசப்பா நமக்கு பண்ணியிருக்கார். அவர் நீதிபதி, அவர் குற்றம் இல்லாதவர், அவர் பாவம் இல்லாதவர். நம்ம பாவமான மனுஷங்க, தண்டனை நமக்கு தான் வேணும். ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுறாரு? நம்மளை விடுவிச்சிட்டு குற்றத்தை என்ன பண்ணுறாரு? அவர் மேலே சுமந்துக்கிட்டு நமக்கு பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் அடிமைகளாக இருந்த நம்மளை சிலுவையில் என்ன பண்ணுறாரு? ஜெயித்து முடித்து கொடுக்குறாரு. சொந்த இரத்தத்தை விலையாக கொடுத்து அந்த சாபத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறாரு. இப்போது எந்த சாபத்திற்கும் நம்ம மேலே எந்த அதிகாரமும் இல்லை. நம்ம சாபத்தை குறித்து ஒரு நாளும் பயப்பட தேவையில்லை. அவங்க சபிச்சிட்டாங்களே, சாபம் என்ன பண்ணும், நம்மளுடைய முன்னோர்களின் சாபம் என்ன பண்ணும் அப்படின்ற பயம் நம்மளுடைய இருதயத்தில் ஒரு நாளும் தேவையில்லை. இப்போது சாபத்திற்கு நம்மேல் எந்த அதிகாரமும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? எந்த சாபத்திற்கும் நம்மேல் எந்த அதிகாரமும் இல்லை. ஏசப்பா நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையில் சுமந்தார். அவர் அடைந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நம்முடைய நோய்களையும் வருத்தங்களையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவர் பயம், அடிமைத்தனம், அந்தகார வல்லமைகளை சிலுவையில் முறியடித்தார். மனித குலத்தோட மிகப்பெரிய பயம் என்னன்னா மரணம்தான். மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவனான பிசாசை தன் மரணத்தினாலே அழித்து மரண பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார். கரங்களை தட்டலாமா? மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவனான பிசாசை இயேசு தன் மரணத்தினாலே அழித்து மரண பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அடிமைத்தனத்தை முறியடித்திருக்கிறார். பாவம் என்பது ஒரு மனிதனை அடிமையாக்கி வச்சிருக்கோம். செய்யக்கூடாது நினைக்கிற தவிர திரும்ப திரும்ப செய்ய வச்சு அந்த பாவம் அந்த மனுஷனை என்ன பண்ணும்? அடிமையாக்கி வச்சுருக்கோம். ரோமர் 6:6 படி நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டான். நம்மளுடைய பழைய பாவமான காரியங்களை ஏசப்பா என்ன பண்ணாரு? சிலுவையில் ஆணி அடித்து விட்டார். இனி நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்க மாட்டோம். இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். இனி நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்க மாட்டோம். கெட்ட பழக்கம், கோபம், கசப்பு, வெறுப்பு இது எல்லாவற்றையும் ஏசப்பா என்ன பண்ணாரு? நமக்காக சிலுவையில் அடித்து நமக்கு வெற்றி வாங்கி கொடுத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் செய்துதான் ஏசப்பா என்ன சொல்றாரு? முடிந்தது. முடிந்தது என்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? அது ஒரு வெற்றியின் வார்த்தை. இயேசு சிலுவையில் அந்தகார வல்லமைகளை முறியடித்தார். அந்தகார வல்லமைகளுக்கு பயப்படாமல் இயேசுவின் நாமத்தில் அவைகளை எதிர்க்கும் அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அந்தகார வல்லமைகளுக்கு பயப்படாமல் இயேசுவின் நாமத்தில் அவைகளை எதிர்க்கும் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ ஒரு இருட்டான அறையில் ஒரு சின்ன குழந்தை பயத்தோடு உக்காந்துருக்கிறது போல தான் நம்ம உக்காந்துருந்தோம். ஆண்டவர் உள்ளே வராரு, கதவை திறக்கிறாரு. நம்மளோட அடிமைத்தனம் நீங்கியது. விளக்கை ஏற்றாரு, நம்மளுடைய அந்தகாரம் அழிந்து போனது. கையை நீட்டி பயப்படாதே அப்படின்னு சொல்ற நம்மளுடைய பயத்தை நீக்கினார். இதை எல்லாவற்றையும் தான் ஏசப்பா சிலுவையில் செஞ்சு கொடுத்தார். நம்மளுடைய பயத்தை நீக்கினார், நம்மளுடைய அந்தகாரத்தை நீக்கினார், நம்மளுடைய அடிமைத்தனத்தை எல்லாவற்றையும் ஏசப்பா என்ன பண்ணாரு? சிலுவையில் நீக்கிவிட்டார். நம்மளுடைய அவமானத்தை சுமந்தார். வாசிங்கள் எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஏசப்பா என்ன பண்றாருன்னா அவமானத்தை எண்ணாமல்
சிலுவையை சகித்தார். ஏசப்பா கேலிக்கும் பரியாசத்திற்கும் உள்ளானார். சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது அவரை கேலி பண்ணாங்க. எதற்காக? நம் தலைகுனியப்படக்கூடாது என்பதற்காக, நமக்கு மகிமையை தருவதற்காக ஏசப்பா என்ன பண்ணார்? அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்லை, வறுமையை முறியடித்தார். நம்முடைய இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நம் நிமித்தம் தரித்திரரானார். அவர் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்ய சம்பனர், ஆனால் நமக்காக என்ன பண்ணார்? ஏசப்பா தரித்திரரானார். என் பாவம் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு விட்டது. சாத்தான்ட்டு இருந்த அதிகாரத்தை ஏசப்பா பிடுங்கிட்டாரு. மரணத்திற்கு அதிகாரியான பிசாசை ஏசப்பா அழிச்சிட்டாரு. சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையில் சுமந்து விட்டார். பயம், அடிமைத்தனம், அந்தகார வல்லமைகளை சிலுவையில் முறியடித்தார். நம் அவமானத்தை சுமந்தார். நம் தரித்திரத்தை எடுத்து போட்டார். இவற்றை எல்லாவற்றையும் ஏசப்பா சிலுவையில் செய்து முடித்து விட்டு தான் முடிந்தது அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. இதை எல்லாத்தையும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா முடிந்ததுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதை எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு முடிந்தது அப்படின்னு சொன்னார். 7வது வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஏசப்பா இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறமும் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை ஒப்படைக்கிறார் பிதாட்ட. ஏசப்பா நமக்காக தான் உயிரையே கொடுத்துட்டாரு. இப்படிப்பட்ட ஏசப்பாக்காக நம்ம என்ன செய்யணும்? எப்படி வாழ்ந்தால் ஏசப்பாக்கு பிரியமாய் வாழலாம்? இவ்வளோ பண்ண ஏசப்பாக்காக நம்ம எப்படிலாம் நல்லது செஞ்சு வாழலாம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு பிரியமான பலியாக மாற்ற வேண்டும். ஒரு சின்னதாக ஒரு மனுஷன் ஹெல்ப் பண்ணாலே தேங்க்யூன்னு சொல்கிறோம். ஜீவனையே கொடுத்த ஆண்டவருக்காக நம்ம எப்படி பரிசுத்தமாக வாழணும்? நம்முடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக, பரிசுத்தமான பிரியமான பலியாக என்ன பண்ணணும்? மாற்றணும். வாசியுங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏசப்பா எனக்காக இது எல்லாத்தையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்போ நான் ஏசப்பாக்காக வாழணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும்? ஏசப்பாவோட கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய கண்கள், நம்முடைய சிந்தனை, இருதயம் டோட்டலாக ஆண்டவருக்காக வாழணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும்? அவருடைய கரத்தில் அர்ப்பணிச்சிடணும். நமக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ முடியாதா? நிச்சயமாக முடியும். நமக்காக ஜீவனை கொடுத்த ஏசப்பாக்காக கண்டிப்பாக பரிசுத்தமாக நம்மளால் வாழ முடியும். அவரின் சிலுவையின் அன்பை நம்ம நினைவு கூர்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக பரிசுத்தமாக வாழ முடியும். பின்பு அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல். நம்ம இயேசுவை நேசிக்கிறோம் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன? அவர் சொன்ன வார்த்தையின்படி நடப்பது தான். ஏசப்பா நமக்காக எல்லாவற்றையும் செய்தார். அவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். யோவான் 14:15 சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். பொய் சொல்லக்கூடாது, பிறரை மன்னிக்கணும், கோபத்தை கட்டுப்படுத்தணும். ஏசப்பா சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? பின்பற்றணும். அவருடைய கட்டளைகள் எல்லாவற்றிற்கும் நம்முடைய வாழ்க்கையை கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும். பிறரை நேசிக்கணும். நம்ம இயேசுவை நேசித்தோம், இயேசுவுக்காக வாழ போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே என்ன பண்ணணும்? எல்லாரையும் நேசிக்கணும். இயேசு நம்ம எப்படி நேசித்தாரோ அதே போல் நம்ம கூட இருக்க எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும்? நேசிக்கணும். வாசியுங்கள், யோவான் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. நம்ம எல்லார்கிட்டே எப்படி வாழணும்? அன்பாக வாழணும். ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும், பகைவரை மன்னிக்கணும். இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் நமக்குள்ளே யார் இருக்கிறா?
கிறிஸ்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சாட்சியாக வாழணும். இயேசு நமக்காக செஞ்ச நன்மைகளை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். நம்மளுடைய நடக்கையை பார்த்து மற்றவங்க இவங்க இயேசு உடையவங்க, இவங்க கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நம்ம எப்படி தான் இருக்கணும்? அன்பாக இருக்கணும். மார்க் 16:15, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். ஏசப்பாக்கு நம்ம நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த நன்றியை பரிசுத்தமான முறையில் நம்மளோட வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ்ந்து அவருக்கு என்ன பண்ணணும்? உண்மையாக உத்தமமாக என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கணும். நம்ம வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக வாழணும். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், பிறரை நேசிக்கணும், சாட்சியாய் வாழணும். நம்ம வாழ்க்கையில் யாரை பிரதிபலிக்கணும்? இயேசுவை பிரதிபலிக்கணும். நீங்கள் இயேசு எனக்காக இவற்றை எல்லாம் செய்து முடித்தார், எனக்காக மரித்தார், எனக்காக ஜீவனையே கொடுத்தார், எனக்காக இவ்வளோ காயங்களை அனுபவித்தார்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, அவருக்காக நான் என்ன செஞ்சேன், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுத்து அவருக்காக பரிசுத்தமாய் வாழணும். அவர் சொன்ன கற்பனை கட்டளைகள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படியணும், அவருக்கு பயந்து நடக்கணும், பிறரை நேசிக்கணும். உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா.